ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹோ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि நமோஸ்துதே. இன்னைக்கு 8வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். प्राहुः पद्मसमाश्रयं शतधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्तस्त्वत्पदपद्मवीक्षणवशात् कृष्णोऽपि पद्मे क्षणः. यत्पद्मार्चनमामनन्ति सुधियो दारिद्र्यविद्रावणम् मुक्तिक्षेत्रगते भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम्. प्राहुः पद्मसमाश्रयं शतधृतिं त्वत् पाद पद्म आश्रयात् अन्तः त्वत् पद पद्म वीक्षण वशात् कृष्णः अपि पद्म ईक्षणः. यत् पद्म अर्चनम् आमनन्ति सुधियः दारिद्र्य विद्रावणम् मुक्तिक्षेत्र गते भवानी तत् अपि त्वत् पाद पद्म अर्चनम्. பிராகு சொல்கிறார்கள், ஆமனந்தி அப்படின்னாலும் சொல்கிறார்கள். என்ன சொல்றான்னா, பத்ம சமாஸ்ரயம் சததிருத்திம். சததிருத்திங்கிறது பிரம்மாவை குறிக்கிறது. எல்லாரும் சொல்றா, இந்த மாதிரி பிரம்மாவை பத்மத்திலிருந்து உண்டானதுனால பத்மாஸ்ரயன் அப்படின்னு சொல்றா. ஆனா அப்படி கிடையாது. உன்னோட பாத கமலங்கள், அந்த பத்மமா இருக்கிற பாத கமலங்களை அவர் ஆசிரியம் அடைந்ததுனாலதான் அவரோட பேரு பத்மாஸ்ரயன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு உன்னோட பாதங்களை சரண் அடைஞ்சதுனாலதான் பிரம்மா அந்த கமலாசன அப்படின்னு அந்த கமலாசனத்துல வீற்றிருக்கிற ஒரு பேற்றையே பெற்றார் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இதுல எடுத்துக்கலாம். அப்புறம் கிருஷ்ணஹ அப்பி त्वत् பத்ம பத பத்ம வீக்ஷணவசாத் அந்தஹ. அந்தஹன தனக்குள்ள கிருஷ்ணர் கூட தன்னுள்ள இருக்கிற உன்னோட பாத கமலங்களை, உன்னோட திருவடிகளை ஹிருதய தாமரையில பார்த்ததுனாலதான் அவரை கமலக்கண்ணன்னு சொல்றா. அவருக்கு பத்மம் போன்ற கண்களே உண்டாச்சு அப்படின்னு இந்த வரியில சொல்றார். மூன்றாவதா என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேலும் என்ன சொல்றாருன்னா, எத் பத்மார்ச்சனம் ஆமனந்தி சுதியக தாரித்ரிய வித்ராவணம். சுதியக ஞானியர்கள், நல்ல சான்றோர்கள் என்ன சொல்றான்னா, எத் பத்ம அர்ச்சனம், பத்மா அர்ச்சனம். சோ பத்மாங்கிறது தாமரை பூவில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியை குறிக்கிறது. சோ அந்த லக்ஷ்மிய அர்ச்சனை பண்ணினா தாரித்ரிய வித்ராவணம். தாரித்ரியம் அப்படிங்கிறது, அந்த தாரித்ரியம் எதுல வேணாலும் இருக்கலாம். கல்வியிலையும் இருக்கலாம், செல்வத்திலையும் இருக்கலாம், வீரத்திலையும் இருக்கலாம், எதுல வேணாலும் அந்த தாரித்ரியம் இருக்கலாம். அந்த தாரித்ரியத்தை விரட்டுறதா சொல்ற பத்மார்ச்சனம்ங்கிறது லக்ஷ்மியை குறிக்கல, உன்னோட பாத பத்ம அர்ச்சனம், துவத் பாத பத்மார்ச்சனம். இந்த இடத்துல பத்மங்கிறது லோட்டஸை குறிக்கிறது, பாத பத்மம் திருவடி கமலங்களை குறிக்கிறது. சோ முக்தி க்ஷேத்திர கதே அப்படின்னு சொல்ற. முக்தி க்ஷேத்திரத்தில் உரைபவளே பவானியே, பவனோட பத்னியான பவானியே, அதுவும் கூட ததபி துவத் பாத பத்மார்ச்சனம், உன்னுடைய பாத கமலங்களை சேவித்ததுனாலே தவிர லக்ஷ்மி தேவிய அர்ச்சனை பண்ணினதுனால இல்ல அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகத்துல சொல்றார். முக்தி க்ஷேத்திரத்துல வாசம் செய்யற பவானியே உன்னோட பாதங்களை
சரண் அடைஞ்சதுனாலதான் பிரம்மா வந்து பத்மாஸ்ரயன் அப்படின்னு அழைக்கப்படுறார். கிருஷ்ணரும் கூட அவரோட ஹிருதயத்துல இருக்கிற உன்னை பார்த்ததுனாலதான் பத்மம் போன்ற கண்களை பெற்றார். அதே மாதிரி சூதியர்கள், அதாவது நல்ல ஞானியர்கள் வந்து உன்னோட பாத கமலங்களை அர்ச்சனை செஞ்சதுனால தான் அந்த தரித்திரத்தை விரட்டினார்களே தவிர லக்ஷ்மி, தாமரை பூவில் வசிக்கும் லக்ஷ்மியை அர்ச்சனை செய்ததனால் அல்ல அப்படின்னு இதுல சொல்றார். பிராகுः பத்ம சமாஸ்ரயம் சதத்ருதிம் த்வத்பாத பத்மாஸ்ரயாத் அந்தஸ்த்வத்பத பத்ம வீக்ஷணவசாத் கிருஷ்ணோபி பத்மேக்ஷணः யத் பத்மார்ச்சனமாமனந்தி சுதியோ தாரித்ர்ய வித்ராவணம் முக்தி க்ஷேத்ரகதே பவானி ததபி த்வத்பாத பத்மார்ச்சனம். பாதம் தே சரசீருஹத்ருவமிமம் யத் சேவதே பத்மபூர் நூனம் தத் ஸ்வநிவாச பங்கஜவர ஸ்ரீலங்கனாசங்கயா கோவிந்தோபி ஜவாரி ராஷி துஹிதோர்வாசாப்ஜபாதாபியா ஸ்வசைவாக்ரகரோத் கிருஹீத கமல த்ராணாபிலாஷேண வா. பாதம் தே சரசி ருஹ துருஹம் இமம் யத் சேவதே பத்ம பூஹு நூனம் தத் ஸ்வநிவாச பங்கஜவர ஸ்ரீலங்கன ஆசங்கயா லங்கன ஆசங்கயா கோவிந்தः अपि च वारि राशि दुहितुः वास अब्ज बाधाभिया स्वस्यैव अग्रकर उद्गृहीत कमल त्राण அபிலாஷேன வா. தே பாதம், உன்னுடைய பாதார விந்தங்கள் வந்து சரசீருஹ, சரசீருஹங்கிறதும் தாமரை, சரசினா ஒரு சின்ன நீர்நிலை, பாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல ருஹ வளர்றது தாமரை. பங்கஜ, பங்கனா சேரு, ஜனா அதுல விளையிறது, அதுவும் தாமரை. அதே மாதிரி அப்ஜ, அப் அப்படின்னா தண்ணீர், அந்த தண்ணீர்ல ஜ பிறந்த தாமரை. சோ 3 வார்த்தைகள் தாமரைக்கு இங்க இருக்கு. சோ தே சரசீருஹ துருஹம் இமம், அந்த தாமரை பூவையே வந்து துருகம், துருகம்னா பழிக்கின்ற, அந்த தாமரை பூவை பழிக்கின்ற ரொம்ப அழகுடைய ரொம்ப மிருதுவான உன்னுடைய பாதங்கள், அந்த பாதங்களை எந்த பாதங்களை பத்மபூஹு சேவத்தே, பத்மபூ பிரம்மா, பத்மத்துல உண்டான பிரம்மா அவர் வணங்குகிறார். எத்து சேவத்தே நூனம், நிச்சயமா அவர் எதுக்காக அந்த பாதங்களை சேவிக்கிறார் தெரியுமா? தத்து ஸ்வநிவாச, அவருடைய நிவாசம், அவரோட வாசஸ்தானம் எது? பங்கஜ, பங்கஜ வர, வரன சிரேஷ்ட, நல்ல சிரேஷ்டமான ஒரு தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவோட ஸ்ரீ அழகு, அதோட லங்கன ஆசங்கையா, அதோட அழகு எங்கேயாவது குறைஞ்சுட போறதேன்னு சொல்லி அம்பாளை அவர் வழிபடுறார். அம்பாளோட திருவடி தாமரைகளை அவர் வழிபடுறார். ஒண்ணு. இன்னொன்னு, கோவிந்தக அப்பி, அந்த கோவிந்தன் கூட வாரி ராசி துஹிதுஹு, வாரி அப்படின்னா ஜலம், வாரி ராசிங்கிறது சமுத்திரம். அந்த சமுத்திர ராஜனோட துஹிதா யாரு? லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவியோட வாச அப்ஜ, வாசம் எதுல செய்யறா? லக்ஷ்மி தேவி தாமரை பூல. அதோட அழகு எங்கேயாவது குறைஞ்சிட போறதேன்னு பாதா, அவருக்கு ஒரு பாதை உண்டாயிடுத்து. அந்த பியா, பயத்தினாலதான் கோவிந்தன் கூட உன்னோட பாதகமலங்களை வந்து வழிபடுறார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, ஸ்வஸ்ய ஏவ, அவரோட கைகள்ல கூட அக்ரகர உத்கிரஹீத, கையில முன்னாடி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, என்னது அப்படின்னா கமலம், தாமரப்பூ. அந்த கமலத்தோட அழகு, அத திராண அபிலாஷேன, அதோட அழகை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினாலோ, அப்படின்னு வா அப்படின்னா ORR, அல்லவா அல்லவோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா எதனால வந்து பிரம்மாவும் கோவிந்தனும் அம்பாளோட பாதார விந்தங்களை வணங்கரா அப்படிங்கிறதுக்கு சொல்லிருக்க. தேவி, உன்னோட பாதங்கள் வந்து கமலங்களை பழிக்கிற மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பாதங்களை நாராயணனோட நாபி கமலத்திலிருந்து உதிச்ச பிரம்மா வந்து சேவிக்கிறது
எதுக்கு? தன்னோட வாசஸ்தலமான நல்ல ரொம்ப ஒரு சிரேஷ்டமான கமலத்தோட சோபை எங்கேயாவது பறிக்கப்பட்டுடுமோ அப்படிங்கிற பயத்தினால கோவிந்தன் மட்டும் எதுக்கு பஜிக்கிறாருன்னு நினைச்சுட்டு இருக்க? அந்த சமுத்திரராஜனோட புத்திரியான லக்ஷ்மியோட வாசஸ்தலமான கமலத்துக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம், ஏதாவது ஒரு பாதை உண்டாயிட போறதே அப்படிங்கிற பயத்தினாலேயோ, இல்லைனா தன்னோட கையில அவர் வச்சுட்டு இருக்கிற நல்ல திவ்யமான கமலத்தோட அழக பாதுகாக்கிற ஆசையினாலையா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது மிச்ச அந்த 3 கமலங்களோட சோபைய தகர்க்கிற அளவுக்கு அம்பாளோட பாத கமலங்களுக்கு சக்தி இருந்தா கூட ஒரு பக்த வாத்சல்யத்தினால பாதங்கள் அந்த கமலங்களோட சோபைய குறைக்கிற ஒரு வேலைய பண்ணாம அனுகிரகம் மட்டுமே பண்றது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம். பாதம் தே சரசீருஹத்ருஹமிமம் யத் சேவதே பத்மபூர்நூனம் தத்ஸ்வ நிவாச பங்கஜவர ஸ்ரீலங்கநாசங்கயா கோவிந்தோபி ச வாரிராசி துஹிதுர்வாசாப்ஜபாதாபியா ஸ்வஸ்யைவாக்ரகரோத்கృహீத கமலத்ராணாபிலாஷேண வா. சேவந்தே குலசம்பதே நகமயா சீதாம் சவஸ்த்வத்பதம் தத்பாகோ நனு வீக்ஷ்யதே ஹி நிதராமன்யேஷு சீதாம்சுஷு ஏகோ பாலக ஏவ மௌலிமைதே யாதோ லலாட்டாத்மதாம் அன்யோ நிர்மல கண்ட மண்டல தசாம் அன்யோ து தன்யோ கதோ. சேவந்தே குல சம்பதே நகமயாஹ சீத அம்சவஹ த்வத் பதம் தத் பாகஹ நனு வீக்ஷ்யதே ஹி நிதராம் அன்யேஷு சீத அம்சுஷு ஏகஹ பாலகஹ ஏவ மௌலிமயி தே யாத்தஹ லலாட்ட ஆத்மதாம் அன்யஹ நிர்மல கண்ட மண்டல தசாம் அன்யௌ து தன்யௌ கதௌ. சோ இந்த ஸ்லோகத்துல அம்பாள் தன்னை வணங்குறவாளை மட்டுமே காப்பாத்துறது இல்ல, அவளோட சந்ததிகளையும் எப்படி தான் காப்பாத்துறா அப்படிங்கறத சொல்ற. சேவந்தே ஹே பகவதி குல சம்பதே நகமயாக சீதம்ச உற்பதம். ஓகே, சீத அம்சவக, சீதன குளிர்ந்த, அம்சுன கிரணம், அம்சவக கிரணங்கள். சோ குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன். அவர் சந்திரன் உன்னோட பதங்களை சேவிக்கிறார். அதனால அவரோட அம்சங்கள் இருக்கு இல்லையா, இது கலைகள், சந்திர கலைகள் இருக்கு இல்லையா, அந்த கலைகளை நீ அந்த கலைகள், அவர் மட்டும்தான் உன்னை வணங்குறார், ஆனா உன்னோட பாதங்களை வணங்குறார். ஆனா நீ அவரோட வம்சத்தையே எப்படி அழகா எங்க எப்படி எப்படி அழகா அவளுக்கு இடம் கொடுத்திருக்கன்னு இதுல சொல்றார். நகமயாக குலசம்பதே, குலசம்பதே அவரோட அந்த கலைகள் எல்லாத்தையும் நகங்கள் 10 நகங்களுக்கும் கால்ல ஒரு கலை நீ வச்சுருக்க. இன்னொன்னு தத் பாக்கக நனு வீக்ஷ்யதேஹி நிதராம் அந்நியேஷு சீத அம்சுஷு. பாக்ககங்கிறது குழந்தைகள், சில்ட்ரன். அந்த சந்திரனோட கலைகள் தான் இங்கே சில்ட்ரன் குறிக்கிறார். நனு வீக்ஷ்யதேஹி நிதராம் அந்நியேஷு சீத அம்சுஷு. அதான் அந்த மிச்ச குளிர்ந்த கிரணங்களை எல்லாம் ஏகக பாலக ஏவ மௌலிமயி, உன்னை தலையில சூடின்ட்ட நீ மௌலிமயி. இன்னொன்னு யாத்தக லலாட்ட ஆத்மதாம், இன்னொன்னு நீ லலாட்டத்துல வச்சுட்ட. நிர்மல கண்ட மண்டல தசாம் அந்யௌ தன்யௌ கதௌ. மிச்ச 2 நிர்மல நல்ல பரிசுத்தமான கண்ட மண்டல கன்ன பிரதேசங்கள்ல தசாம்னா அந்த தசை, அந்த இருப்பிடத்தை நீ கொடுத்து விட்டாய். தன்யௌ கதோ, ரொம்ப வெரி மச் பிளெஸட் தே ஆர் அப்படின்னு. இதுல அம்பாளோட திருப்பாதங்களை வணங்கினா நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சந்ததிகளுக்கும் அம்பாள் ப்ரொடெக்ஷன் கொடுப்பா அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அதுதான் இதோட தாத்பரியம். குளிர்ந்த கிரணங்களை வீசுற சந்திரன் உன்னோட ஸ்ரீ பாத நகங்களாக இருந்துட்டு உன்னோட பாதங்களை பஜித்ததுனால
தன்னோட அந்த குல சம்பத் சோ அந்த குல விருத்திய அடைந்தார். அதனால அந்த அம்பாள் அதோட புண்ணிய பரிபாக்கத்தினால சந்திரனோட கிரணங்கள்ல ஒரு பாலச்சந்திரனை தன்னோட சிரசுல அலங்கரிச்சுக்கிறா, இன்னொரு பாலச்சந்திரனை நெற்றியாவே ஆக்கிண்டா, இன்னும் 2 பாலச்சந்திரர்களை பரிசுத்தமான கன்ன பிரதேசங்களாவே ஆக்கிட்டா. அவ எல்லாரும் ரொம்ப பாக்கியசாலிகள். சேவந்தே குல சம்பதே நகமயா சீதாம்சவஸ்த்வத்பதம் தத்பாகோ நனு வீக்ஷ்யதே ஹி நிதராம் அன்யேஷு சீதாம்சுஷு ஏகோ பாலக ஏவ மௌலிமயிதே யாதோ லலாட்டாத்மதாம் அன்யோ நிர்மல கண்ட மண்டல தசாம் அன்யௌ து தன்யௌ கதௌ. घोरं पादसहस्रकं प्रकटयन्नाशा सुभासाम्पतिर्ध्वान्तं नो पुनरान्तरं शमयितुं शक्नोति शैलात्मजे त्वत्पादद्वितयेन कोमलतरेणानेन चेतस्पृशा जन्तूनां बहिरन्तरन्धतमसं कृन्तत्यनन्तं शिवे. घोरं பாத சஹஸ்ரகம் பிரகடயன் ஆஷாசு பாசாம் பதிஹி த்வாந்தம் நோ புனः ஆந்தரம் ஷமயித்தும் ஷக்னோதி ஷைல ஆத்மஜே த்வத் பாத த்விதயேன கோமலதரேண அனேன சேதः ஸ்பிருஷா ஜந்தூனாம் பஹிஹி அந்தः அந்ததமசம் கிருந்ததி அனந்தம் சிவே. இந்த ஸ்லோகத்துல சூரியனுக்கும் அம்பாளோட பாத கமலங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றார். கோரம் ரொம்ப கடுமையான, பாத சஹஸ்ரகம் இந்த இடத்துல பாதம்ங்கிறது சூரிய கிரணங்களை குறிக்கிறது. ஆயிரக்கணக்கான கிரணங்கள், கோரமான கிரணங்கள், அத பிரகடயன் அதை பிரகடனப்படுத்திண்டு அதை வெளி விட்டுண்டு பாசாம் பதிஹி, பாசான ஒளி, அந்த ஒளியோட பதியான சூரிய பகவான் அவர் ஆஷாசு, ஆஷாங்கிறது திசைகள், எல்லா திசைகள்லையும் துவாந்தம் ஷமயித்தும் ஷக்னோதி, அந்த துவாந்தம்ங்கிறது இருட்டு, அதாவது புற இருட்ட நீக்கிறதுக்கு அவரால் முடியும். ஷமயித்தும்னா என்ன, நீக்குவதற்கு, சமம் செய்வதற்கு, ஷக்னோதி முடியும். ஆனா சைலாத்மஜே, சைலாத்மஜேங்கிறது சைல அப்படிங்கிறது ஹிமவானோட புத்திரியான அம்பாளை குறிக்கிறது. சைலாத்மஜே நோ புனக ஆந்தரம் ஷமயித்தும் ஷக்னோதி, ஆனா அந்த சூரிய பகவானால உள்ளிருட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அக இருட்டு, அந்த இருட்டை நீக்குவதற்கு அவரால முடியாது. நோ ஷக்னோதி, ஷக்னோத்தினா முடியறது, நோ ஷக்னோத்தினா நாட் பாசிபிள். துவத் பாத த்விதயேன, உன்னோட பாதார விந்தங்கள் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்டதுன்னா த்விதயானா என்ன, த்விதயேனா ஈடு இணை சொல்ல முடியாது, அந்த அதை மட்டும்தான், அதை வணங்கினா மட்டும்தான், வேற எதை வணங்கினாலும் இது கிடைக்காது. அந்த துவத் பாத த்விதயேன எப்பேற்பட்டது, கோமலதரேன அனேன, ரொம்ப மென்மையான அந்த பாதங்களை வணங்குறதுனால மட்டுமே அந்த பாதங்கள், அதுவும் எப்படின்னா சேத்தஸ் ஸ்பிருஷா, சேத்தஸ் நம்மளோட சித்தத்தை போய் அப்படியே ஸ்பிருஷானா என்ன, டச்சிங், அப்படியே ஹிருதய தாமரை லேசா அப்படி நம்ம நினைச்சுட்டோம்னு சொன்னாலே ஜந்தூனாம், ஜந்துக்களோட பஹிஹி அந்தஹ, உள்ளிருட்டா இருக்கட்டும் புற இருட்டா இருக்கட்டும், ரெண்டையுமே பஹிஹி அந்தஹ, பஹிஹினா வெளியில, புற இருட்டு, அந்தஹனா உள்ள அக இருட்டு, இது ரெண்டையுமே அந்த ரெண்டுலயும் இருக்கிற அந்த தமசம், அந்த தமசம், தமசம்னா டார்க்னஸ், அந்த தமசம்னா ஒரு ரொம்ப டீப் பிளாக்ன்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு அஜ்ஞானம், அதை போக்குறது, ஏதாலையும் போக்க முடியாத ஒரு அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம்ங்கிற இருள், அதை கிருந்ததி அனந்தம் சிவே. ஹே சிவே, கிருந்தத்தினா கட், கம்ப்ளீட்டா அதை எடுத்து விடுறா, போக்கி விடுறா, ஞானத்தை கொடுத்து விடுறா. சிவே அப்படிங்கிறது சிவனோட பத்னி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொன்னு மங்களங்களே அருள், சிவ அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம், மங்களங்களே அருள்பவளே அப்படின்னு சொல்றாரு. ஹிமவானோட புத்திரியே சூரிய பகவான் எல்லா திசைகள்லையும் ஆயிரக்கணக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த கிரணங்களால, அதாவது பாதங்களால கூட ஜனங்களோட உள்ள இருக்கிற அஜ்ஞானம்ங்கிற இருட்ட போக்க சக்தி அற்றவனா இருக்கான். ஆனா மங்களாம்பிகையே உன்னோட ரொம்ப மிருதுவான
மனசால எப்பவும் தியானிக்க வேண்டிய 2 பாதங்களாலும் நீயும் ஜனங்களோட புற இருட்டையும் அக இருட்டையும் நீக்கி முடிவில்லாத அந்த அந்தகாரத்தை நிர்மூலமாவே விரட்டிடுற. கிருந்தத்தின்னா என்னது, அது நிர்மூலம் பண்ணிடுற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது தன்னை தேகத்தோட இணைச்சுக்கிறது புற இருட்டு. நம்ம சரீரம்தான் தேகம், நானும் தேகமும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அதுதான் புற இருட்டு. தான் சச்சிதானந்த ஸ்வரூபமா ஆத்மா இன்றி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அனுபவத்தை அடையாமல் இருக்கிறது தான் அக இருட்டு. இந்த 2 இருட்டையும் அம்பாளோட பாத கமலங்கள் விரட்டுறது அப்படின்னு இதுல சொல்றார் அவர். கோரம் பாத சஹஸ்ரகம் பிரகடயன் ஆஷா சுபா சாம்பதிர் துவாந்தம் நோ புனராந்தரம் சமயித்தும் சக்னோதி சைலாத்மஜே त्वत्पादद्वितयेन कोमलतरेणानेन चेतस्पृशा जन्तूनां बहिरन्तरं धतमसं कृन्तत्यनन्तं शिवे. सूर्येन्द्वग्निसमीरणादिसकलस्वर्वासिनामुन्मदः सर्वाण्येव पदानि यो मथितवान् दुर्वारशौर्योष्मणा तं घोरं महिषासुरं निजपदेनैकेन संवृद्गति यत्त्वं प्रत्यकृतास्ततः किमपरं त्वद्वैभवं ब्रूमहे. सूर्य इंदु अग्नि समीरण आदि सकल स्वर्वासिनां उन्मदः सर्वाणि एव पदानि यः मथितवान् दुर्वार शौर्य ऊष्मणा तम घोरम महिषासुरम निज पदेन एकेन संवृद्गति यत् त्वं प्रत्यकृताः ततः किम अपरम त्वत् वैभवम ब्रूमहे. சூரியன், இந்து சந்திரன், அக்னி சமீரண வாயு ஆதி முதலான சகல ஸ்வர்வாசினாம் அனைத்து தேவலோகத்துல வசிப்பவர்கள் அவர்களுடைய சர்வாணி ஏவ பதானி அனைத்து பதங்கிறது இந்த இடத்துல பதவிகள் அனைத்து அவளோட பதவிகள் அனைத்தையும் யஹ மதித்தவான் யார் அவளோட பதவிகளை பிடுங்கி அவர்களை ஒரு மாதிரி கலக்கம் அடைய செய்தானோ யாரு அப்படின்னா துர்வார சௌரிய ஊஷ்மணா உன்மதக அதாவது ஒரு உன்மத்தம் கொண்டு தன்னோட பலம் ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு ஒரு மதம் கொண்டு துர்வார அதாவது பிறரால வெல்ல முடியாத ஒரு சௌரியம் ஒரு சூரத்தன்மை அதோட ஊஷ்மம்னாலே ஒரு வெம்மைன்னு சொல்றோம் இல்லையா ஒரு பராக்கிரமம் அந்த பராக்கிரமத்தினால சௌரிய ஊஷ்மணா ரொம்ப மிகுந்த பராக்கிரமத்தினால அவன் பண்ணினான் யாரு அந்த மகிஷாசுரன் தம் கோரம் மகிஷாசுரம் அந்த சக்தி வாய்ந்த கோரமான மகிஷாசுரனை நிஜ பதேன ஏக்கேன ஒரே ஒரு உன்னுடைய கால்களால சம்ருத் கதி மிருத்துனா மண்ணு மாதிரி பொடி பொடியா ஆக்கிட்ட எத்துவம் பிரத்யகிருத்தாக அதாவது நீ பதிலடி கொடுத்த அந்த மகிஷாசுரனுக்கு தேவர்கள் அவன் இந்த மாதிரி வதை பண்ணினதுனால இதுக்கும் மேல ததக்கிம் அபரம் வைபவம் ப்ரூமஹே துவத் வைபவம் ப்ரூமஹே உன்னோட வைபவத்தை இதுக்கு மேல நான் உனக்கு இன்னும் விவரமா சொல்லணுமா இதுவே இது ஒண்ணு போரும் உன்னோட வைபவங்களை சொல்றதுக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்றது ததக்கிம் அபரம் துவத் வைபவம் ப்ரூமஹே அப்படின்னு இதுல அம்பாளோட சரணங்களை புகழ்ந்து பாடுறார். ஹே சிவே, மகிஷாசுரன் பிரத்தியாரால வெல்ல முடியாத தன்னோட ரொம்ப மிகுந்த பராக்கிரமத்தால உன்மத்தனா ஆகி ஸ்வர்க்கத்துல வசிக்கிற சூரியன் சந்திரன் அக்னி வாயு முதலான எல்லா தேவர்களோட பதவிகளையும் பறிச்சுண்டு ரொம்ப அவளை கஷ்டப்படுத்தினான். நீயோ உன்னோட ஒரே ஒரு பாதத்தினால அப்பேற்பட்ட அந்த பயங்கரமான மகிஷாசுரனை அழிச்சு அவனுக்கு சரியான முறையில பதிலடி கொடுத்த. இதுக்கும் மேலையும் அதாவது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத உன்னோட அந்த சரீரத்தை இதுக்கு மேல
வேற எந்த ஒரு வைபவத்தை என்னால எடுத்து சொல்ல முடியும்? சூர்யேன்வக்னி சமீரணாதி சகல ஸ்வர்வாசினாம் உன்மதஹ சர்வாண்யேவ பதானி யோ மதிதவான் துர்வார சௌர்யோஷ்மணா தம் கோரம் மகிஷாசுரம் நிஜபதேனைகேன சம்ருத்கதி யத்வம் பிரத்யக்ருதாஸ்ததः கிமபரம் த்வத்வைபவம் ப்ரூமஹே. ஏகம் வாமதயைவ தக்ஷிணதயைவான்யத் பதம் தேஹினாம் க்யாதம் முக்திபுராதிவாசினி சிவே சித்ரம் த்வயி த்வீத்ருஷம் ஆனம்ரேஷு ஜனேஷ்வபீஷ்டகரணே பாதாவுபௌ தக்ஷிணௌ ஆனம்ரே து கிருதாகசி ஸ்மரஹரே வாமாக்ஷி வாமாவுபௌ. இதுல பாதவ் உபவ் அப்படின்னு வருது, பாதா உபவ்னு வரும். அதே மாதிரி கடைசியில 2 இடத்துல வருது. இது தக்ஷிணவ் ஆனம்ரே சேர்ந்ததுன்னா தக்ஷிணாவனம்ரேன்னு வரும். பிரிக்கிறதா இருந்தா தக்ஷிணவ் ஆனம்ரேன்னு பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துவயி து ஈதிருஷம் இருக்கு இல்லையா, அது துவயி, அது டக்குன்னு அந்த சித்திரம் துவயி த்வீதிருஷம் வரலன்னா துவயித் இத்த துவயியோட சேர்த்துக்கோங்க, துவயி வீதிருஷம்னு சொல்லிக்கோங்க. ஆனா அங்க பிரிக்க கூடாது, உங்களுக்கு ஈஸியா சொல்லறதுக்கோசரம் நான் சொல்றேன். துவயி து ஈதிருஷம்ங்கிறது தான் வார்த்தை. துவயி து ஈதிருஷம் இப்படிதான் பிரிக்கணும். இல்லைன்னா துவயி த்வீதிருஷம்னு சேர்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். தேஹினாம் ஷரீரினாம், அதாவது சரீரம் உடையவர்களுக்கு, நம்ம எல்லாருக்குமே 2 கால்கள் இல்லையா, ஒண்ணு இடது கால்னு சொல்லுவோம், இன்னொன்னு வலது கால்னு சொல்லுவோம். அம்பாளுக்கும் அதே 2 கால்கள், அம்பாளுக்கும் அதே 2 கால்கள் தான். ஆனா 2மே வலதாவும் இருக்கு, 2மே இடதாவும். அதாவது தக்ஷிண வாமங்கிற ஒரு 2 வார்த்தைகளை அவர் ஸ்லேடையில உபயோகம் பண்றார். வாமனா அழகுன்னு ஒரு அர்த்தம், வக்ரம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு இடதுன்னு ஒரு அர்த்தம். தக்ஷிணனா சமர்த்துன்னு ஒரு அர்த்தம், வலதுன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் அந்த குடுக்கறதுன்னு, கொடை வெள்ளெல்லாம் குடுக்கறா இல்லையா, அதுவும் தட்சிணை தான். குடுக்கறத நம்ம தட்சிணைன்னு தானே சொல்றோம். சோ அந்த குடுக்கறதும் தட்சிணைன்னு அர்த்தம். தேஹினாம் தேகமுடையவர்கள் அவர்களுக்கு ஏக்கம் வாமத்தையா ஏவ தட்சிணத்தையா ஏவ அந்நியத்து பதம். ஒண்ணு வாமத்தையா அதாவது இடது அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு தட்சிணத்தையா வலது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கியாத்தம், பிரசித்தம். முக்திபுர அதிவாசினி, முக்திபுரத்தில் வசிப்பவளே, சிவே மங்களங்களை கொடுப்பவளே, சித்திரம் ரொம்ப சித்திரம் விசித்திரமா இருக்கு. இது என்னதுன்னா துவயி து ஈதிருஷம், உன்னோட 2 கால்களும் ரொம்ப எனக்கு விசித்திரமா படுறது. என்னன்னா ஆனம்ரேஷு ஜனேஷு, உன்னை வணங்கும் ஜனங்களுக்கு, அவர்களுடைய அபீஷ்டகரணே. இந்த இடத்துலயும் ஜனேஷு அபீஷ்டகரணே இருக்கு இல்லையா, அந்த ஜனேஷு அபீஷ்ட சேர்ந்ததுன்னா ஜனேஷ்வபீஷ்டன் வரும், சேர்த்து சொல்லிக்கோங்க, ஜனேஷ்வபீஷ்ட. சோ அந்த அவர்களுடைய அபீஷ்டகரணே, இஷ்டங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு, பாதவ் உபவ் உன்னுடைய 2 பாதங்களும், தக்ஷிணவ் தக்ஷிணவ்ங்கிறது ரொம்ப சமர்த்து உடையவை அப்படின்னு, சாமர்த்தியம் உடையவைன்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா அவ என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கிற ஒரு கொடை வெள்ளல்களா 2 இருக்கு அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம். சோ தக்ஷிணவ் ஆச்சா. ஆனம்ரேது கிருதாகசி ஸ்மரஹரே, ஹே வாமாக்ஷி அழகிய கண்கள், அக்ஷிங்கிறது கண்ணு. சோ அழகிய கண்களை உடையவளே, ஆனம்ரேது கிருதாகசி ஸ்மரஹரே, அதாவது மன்மதனை எரிச்ச பரமேஸ்வரன். ஸ்மரஹரே, உன்னோட பாதங்கள்ல தலை வணங்குறப்போ மட்டும் உன்னோட பாதங்கள் 2மே வாமமா, அதாவது குடுக்க இஷ்டம் இல்லாம ஒரு வக்கரமா, வழக்கத்துக்கு மாறா. யூசுவலா அம்பாளோட பாதங்கள் எது கேட்டாலும் கொடுக்கிற பாதங்கள். ஆனா அவர் வணங்கும் பொழுது கொடுக்க இஷ்டம் இல்லாம இருக்கின்றனவே, இது ரொம்ப எனக்கு விசித்திரமா படுறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஏகம் வாமதயைவ தக்ஷிணதயைவான்யத் பதம் தேஹினாம் க்யாதம் முக்திபுராதிவாசினி சிவே சித்ரம் த்வயி த்வீத்ருஷம் ஆனம்ரேஷு ஜனேஷ்வபீஷ்டகரணே பாதாவுபௌ தக்ஷிணௌ ஆனம்ரே து கிருதாகசி ஸ்மரஹரே வாமாக்ஷி வாமாவுபௌ.
ஆநம்ரஸ்ய புரத்ருஹ சிரசி தே பாதாப்ஜபாத சிவே ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் கிஞ்சோதஞ்சித பால பல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரீகலா. ஆநம்ரஸ்ய புரத்ருஹ சிரசி தே பாத அப்ஜ பாத்தஹ சிவே ஜியாத் ஏன பபூவ பங்கஜவதி மௌலி ஸ்ரவந்தி க்ஷணம் கிம் ச உதஞ்சித பால பல்லவவதி ஜாதா ஜட்டா வல்லரி லாக்ஷா பாத வசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா. ஹே சிவே, திரிபுரங்களை எரிச்ச பரமசிவன் பிரணய கலகத்தப்ப தலை வணங்குறாருல்ல, அப்ப அம்பாளோட பாத கமலங்கள் அவரோட தலையில மேல வீழ்த்தப்பட்டது. அப்ப என்னெல்லாம் நடக்கிறதுன்னு இதுல சொல்ற. ஆநம்ரஸ்ய புரத்ருஹ, புரத்ருஹ யாரு? சிவன். புர திரிபுரம், துருஹங்கிறது சத்ரு. சோ அந்த திரிபுரனை சம்ஹாரம் செய்த பரமசிவன், அந்த திரிபுரம் எரித்த பரமன், அவர் உன்னை பிரணய கலகத்தின் பொழுது வணங்கும் பொழுது சிரசி, அவரோட சிரஸ்ல தே பாத அப்ஜ பாத்த, உன்னுடைய பாத கமலங்களை நீ வீழ்த்திய பொழுது சிவே ஜியாத்து ஏன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தி க்ஷணம். மௌலிஸ்ரவந்தி, அவரோட மௌலியில கங்கை அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடுறா இல்லையா, அந்த கங்கைய அம்பாளோட கால்கள் அப்படியே சிவந்த நிறமா செந்தாமரையா இருக்கு இல்லையா, இந்த கலர் அந்த கங்கையில போய் பட்டு கங்கையில தாமரை புஷ்பித்தது மாதிரி இருக்கான் ஒண்ணு. இன்னொன்னு கிஞ்சோதஞ்சித பால பல்லவவதி, பாலனா ரொம்ப இளம், பல்லவம் அந்த மொக்கு, அந்த சிரஸ்க்கு மேல இருக்கிற ஜடையில உன்னோட பாதங்களோட விரல்கள் சின்ன மொட்டோட கூடிய குருத்துக்கள் மாதிரி ஒரு சோபையை கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, அவரோட சிரஸ்க்கு மேல இருக்கிற சந்திரகலை உன்னோட பாதங்களோட அந்த செம்பஞ்சு குழம்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெட்னஸ் எடுத்துட்டு ரொம்ப அழகா சந்தியா காலத்தோட ஒரு சிவந்த சந்திரன் மாதிரி காட்சி கொடுக்கறது அப்படின்னு இதுல சொல்ற. சோ ஜாதா ஜட்டாவல்லரி, அந்த ஜடை அதுல இருக்கிற ஜாத்தானா அந்த மாதிரி ஆச்சு, தோன்றியது அப்படின்னு அர்த்தம். சோ உதஞ்சித்த பால பல்லவவதி ஜட்டாவல்லரி ஜாத்தா, சோ அந்த மொக்குகளாக ஆனது அப்படிங்கிறது இந்த வரி. லாக்ஷா, லாக்ஷாங்கிறது லேக், அரக்கு, அது அந்த செம்பஞ்சு குழம்பு, அது பாத்த அப்படின்னா வீழ்ச்சி, அது விழுந்ததுனால வசேன, அந்த வசத்தினால சாந்திய சுஷமா, சாயங்காலத்து ஒரு ஒளி பிரபை, அத சாந்திராச்ச, அப்படியே சாந்திரானா என்ன, திக்கா, சாந்திரி கலா, அந்த சந்திரனோட பிறையும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அம்பாளோட பாத கமலங்களை பிரணய கலக்கத்தின் பொழுது சிவபெருமான் வணங்கும் பொழுது என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்ற. சிவே, திரிபுரங்களை எரிச்ச பரமேஸ்வரன் பிரணய கலகத்தப்ப தலை வணங்குற போது உன்னோட பாத கமலங்கள் அவரோட தலையில மேல வீழ்த்தப்பட்டது. அது ரொம்பவே நல்லதுதான். ஏன்னா அப்ப பரமேஸ்வரனோட சிரஸ்ல இருக்கிற கங்கையில செந்தாமரை மலர்ந்த மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்ல, சிரஸ்க்கு மேல இருக்கிற ஜடையில உன்னோட ஸ்ரீபாதங்களோட விரல்கள் சின்ன மொக்குகளோட கூடிய குருத்துக்கள் மாதிரி ரொம்ப அழகான சோபையை கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, சிரஸ்க்கு மேல இருக்கிற சந்திரகலை உன்னோட பாதங்கள்ல பெருகி வர அந்த செம்பஞ்சு குழம்பு அதோட செந்நிறத்தை எடுத்துட்டு ரொம்ப அழகா சந்தியா காலத்து சந்திரன் மாதிரி சிவந்த நிறத்துல தோற்றம் கொடுக்கறது. ஆநம்ரஸ்ய புரத்ருஹ சிரசி தே பாதாப்ஜபாத சிவே ஜீயாதேன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் கிஞ்சோதஞ்சித பால பல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி லாக்ஷாபாத வசேன சாந்திய சுஷமா லாக்ஷாபாத வசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரீகலா. திருஷ்ட்வா ராத்ரிஷு சந்திர பாத ஜனிதாம்
பாதோருஹாணாம் வியதாம் தேவி த்வம் கருணா ஆகுலா இவ குருஷே தத் வைர நிர்யாத்தனம் மான ஆனம்ர மகேஷ மௌலி வலபீ வாசஸ்ய ஷீத த்விஷஹ நித்யம் பங்கஜ பாத காத ஜனிதா பாதா யத் ஆதீயதே. திருஷ்டுவா பார்த்துட்டு எத ராத்திரிஷு ராத்திரி வேளைகள்ல எப்போ அது எப்போனா ராத்திரி வேளைகள்ல சந்திரபாத ஜனிதாம் யதாம் சந்திரபாதம் சந்திர கிரணங்களால ஜனிதாம் உண்டான வியதாம் வியதன ஒரு துக்கம் ஒரு துன்பம் எதுக்கு உண்டாச்சுன்னா பாத்தோருஹானாம் பாத்தோருஹன்றாலும் தாமரை பாத்தன தண்ணி அந்த தண்ணியில வளர்ற ருஹான வளர்ற சோ பாத்தோருஹானாம் வியதாம் வியதானா வியதா தேவி துவம் கருணா ஆகுலா இவ நீ ரொம்ப கருணை நிறைந்தவள் அதனால என்ன பண்ணனா குருஷே நீ பண்ணிட்ட என்ன பண்ணினா தத் வைர நிர்யாத்தனம் அந்த ஒரு விரோத பாவத்தை நீ நிர்யாத்தனம்னா என்ன கிவ் இட் பேக் அந்த பதிலடி கொடுத்துட்ட எப்படி அப்படின்னா மான ஆனம்ர மகேஷ மௌலி வலபி வாசஸ்ய திருப்பியும் அந்த பிரணய கலகத்தும் பொழுது பரமசிவன் உன்னோட பாதங்கள்ல விழறாரு இல்லையா அப்போ அவரோட வலபி வாசஸ்ய மௌலி வலபி வாசஸ்ய வாசஸ்யன வசிக்கின்றவனுடையன்னு அர்த்தம். சோ யார் வலபிங்கிறது உச்சி மௌலிங்கிறது தலை சிரசோட உச்சியில வசித்து கொண்டிருக்கிற யாரோட தலை மகேஷ மௌலி சோ சிவபெருமானோட மௌலியில எப்போனா மான ஆனம்ர அந்த ஒரு டைம் எப்போனா சிவபெருமான் அம்பாள வணங்கும் பொழுது சீதத்விஷக குளிர்ந்த கிரணங்களை உடைய அந்த சந்திரன் நித்தியம் பங்கஜ பாத காத்த ஜனிதா அப்படி வணங்கும் பொழுது நீ காத்தன அடிக்கிறது அந்த சந்திரனை உன்னோட பங்கஜமான பாதங்களால அடித்தாய் பாதா எது ஆதீயத்தே. சோ நீ பிரணய கலக்கத்தப்போ உன்னை வணங்குற சிவபெருமானோட சிரஸ்க்கு மேல வசிக்கிற சந்திரனை உன்னோட கமலம் போன்ற அந்த ஸ்ரீ பாதத்தால அடிச்சு அந்த சந்திரனுக்கு துன்பத்தை கொடுக்கற எத்து ஆதீயத்தே பாதா அது ரிட்டர்ன் பண்ற நீ அப்படின்னு இதுல சொல்ற. ஹே தேவி ராத்திரிகள்ல சந்திரனோட அந்த பாதங்களால அந்த கிரணங்களால தாமரை மலர்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுறத பார்த்துட்டு நீ ரொம்ப கருணையினால சந்திரனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு பிரணய கலகத்தும் பொழுது என்ன பண்றன்னா தலைவணங்குற பரமசிவனோட சிரசின் மேல வசிக்கிற அந்த சந்திரனை உன்னோட கமலம் போல இருக்கிற ஸ்ரீபாதத்தால அடிச்சு அந்த சந்திரனுக்கு துன்பத்தை கொடுக்கிற. திருஷ்ட்வா ராத்ரிஷு சந்திரபாத ஜனிதாம் பாத்தோருஹாணாம் வியதாம் தேவி த்வம் கருணாகுலைவ குருஷே தத்வைர நிர்யாத்தனம் மானானம்ர மகேஷ மௌலி வலபீ வாசஸ்ய சீதத்விஷோ நித்யம் பங்கஜ பாத காத ஜனிதா பாதாயதாதீயதே. சோ இன்னைக்கு இந்த 15 ஸ்லோகங்களோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் 16 பார்க்கலாம். 8 ஸ்லோகமா நம்ம பார்க்கலாம்.